இதயம் wishes you a very happy new year. இதயம் wishes you a very happy new year. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த துயர் சம்பவம் போன்று இனி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது என்று ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார். சார், கட்சியில இருந்து நீக்கிறது விதிமுறை மீறல்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறீங்க? என்ன மாதிரியான விதிமீறல் நடந்தது? பொறுத்திருந்து பாருங்கள். அனைத்தும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சார், இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2026 வந்து அதிமுக பொற்கால ஆட்சி அமைன்னு சொல்லியிருக்காரு. இது உங்க கருத்து? உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களின் உரிமையை இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். நம்ம அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயமா அனைத்து கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்டவை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. உங்க சார்பில் அதை குறித்து பண்ணப்படுவோம். ஏன்னா இப்போ அதிமுக கூட தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி தலைவர் என் சார்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த மாதிரியான துயரச் சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் தடுக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்திருக்கிறேன். எப்பவுமே ஆளுநர்களை சந்திக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஆளுநருக்கு கூறக்கூடிய நிலையில விஜயோட சந்திப்பை எப்படி பாக்குறீங்க? திரு விஜய் அவர்கள் தனியாக ஒரு தனி கட்சி ஆரம்பித்து வழிநடத்துவதற்கு இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய எதிர்கால இலக்கு எதை நோக்கி செல்கிறது என்பதை பார்த்துதான் நான் உறுதியாக என்னுடைய கருத்துக்களை சொல்ல முடியும். சட்டமன்ற தேர்தலில் அவர் கூட பயணிக்க வாய்ப்பு இருக்காங்க. கடைசியாக தொக்கிய போடுறாரு என்று